ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, சிவில் ட்ரிபிள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். போத் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, பிஇ ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நமக்கு அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா வேகன்சியுமே நல்ல ஒரு டீசெண்டான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு 3 டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சிவில், ட்ரிபிள் மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரி. இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? கோர்சஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை பற்றி பார்த்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன்ல எதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதோ அது எல்லாமே பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எதுலேருந்து எது வரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28/3 இருந்து 18/4 வரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தோம் அப்படின்னா 18/4 வரை கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19/4 வரை கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 22/4 இருந்து 23/4 வரை இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த பேப்பர் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 4/6/2024 இருந்து 6/6/2024 வரை அந்த 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 நாள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பேப்பர் 2ஓட அந்த டேட் வந்து நமக்கு இருக்கும். அது எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது தான். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல நமக்கு வந்து என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல இருக்கு, என்னென்னலாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவு ஜேஇ சிவிலை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா ஒன்று டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஇ டிகிரி பண்ணியிருக்கணும் சிவில்ல. அதர்வைஸ் நம்ம டிப்ளமோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளானிங், எக்ஸிகியூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் கன்செஷனும் இருக்கும் நமக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்தளவும் சேம் தான். ஒன்று டிகிரி இருக்கணும், அதர்வைஸ் டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா வித் எக்ஸ்பீரியன்ஸோட நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இருந்துச்சுனாலே போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது. சரியா? இதுக்கும் ஏஜ் லிமிட் 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பொறுத்தளவு மெக்கானிக்கலுக்கு ஒன்று பேச்சுலர் டிகிரி இருக்கணும், அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? சிவிலுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆர் டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ அதுக்கப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் சிபிடபிள்யூடின்னு சொல்லுவோம்ல, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இருக்கலாம் எலக்ட்ரிக்கலுக்கே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவிலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் டு 32 வரை கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட். சரியா? அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனை பொறுத்தளவு எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கும் அதே மாதிரி டிப்ளமோ இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஜிக்யூஏ நேவல் மினிஸ்ட்ரல் ஆஃப் டிஃபென்ஸை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னிஷன் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வித் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் சேம் தான். டிகிரி இருக்கணும் ஒரு டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிகிரி இருந்துச்சு அப்படின்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீடர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வேற என்ன போர்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபிர்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அப்படிங்கிறதுல எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவு டிப்ளமோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவிலுக்கும் வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ இருந்தாலே போதும், வித் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப் டு 30 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே தான், சேம் ப்ராஜெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்தளவு சிவிலுக்கு வந்து என்ன அப்படின்னா டிகிரி இருக்கணும் ஒரு டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னா 30 அப்படிங்கிற மாதிரி.
அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் டிகிரி ஆர் டிப்ளமோ வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, டிப்ளமோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு சிவிலுக்கு தான் இது வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ இருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு நமக்கு அந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 438 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ல ஒரு 142, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ல ஒரு 48, ஓபிசி 136, எஸ்டி ஒரு 36, எஸ்சி ஒரு 76 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்டரோட ஆர்கனைசேஷன்லேயே சிவிலுக்கு இது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு 37 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அன்ரிசர்வ் 27, இடபிள்யூஎஸ் ஒரு 2, அப்புறம் எஸ்சி வந்து ஒரு 8 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அப்படிங்கிற பொறுத்தளவு டோட்டல் 2, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்லேயே அதை 2 கொடுத்துட்டாங்க. இது வந்து சிவிலுக்கானது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பொறுத்தளவு மெக்கானிக்கலுக்கு 12 வேகன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டோட்டலா. அதுல அன்ரிசர்வ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 9, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு வந்து 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல சிவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 120, அதுல 44 அன்ரிசர்வ்டு, 12 வந்து இடபிள்யூஎஸ், ஓபிசி 39, எஸ்டி 6, எஸ்சி 19 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு எலக்ட்ரிக்கலுக்கு 121 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஓஹெச் அண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடியது அதர்ஸ் இதெல்லாம் வந்து 352 அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரியா? சிவிலுக்கு இந்த எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவு 121ல 51 பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ் 11, ஓபிசி 32, அதுக்கப்புறம் எஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 9, எஸ்சி 18, ஓஹெச் 2, அதுக்கப்புறம் ஹெச்ஹெச் 2, அதர்ஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இதுலயே சிவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 217 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 90 பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு, 21 பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ், 58 பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி, 16 எஸ்சி, 32 எஸ்டி, 32 எஸ்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 வந்து என்ன அப்படின்னா ஓஹெச், ஹெச்ஹெச் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல எலக்ட்ரிக்கலுக்கு சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இது ஓகேவா? இதுல டோட்டலா 2 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இடபிள்யூஎஸ்ல 1, அதுக்கப்புறம் எஸ்டில 1 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து சிவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அன்ரிசர்வ் 1, ஓபிசில 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் டிஜிக்யூஏ நேவல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலா வந்து என்ன அப்படின்னா 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் 2, இடபிள்யூஎஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே அதாவது இந்த நேவல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா வேகன்சிஸ் வந்து ஒரு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனா சில இதுக்கு மட்டும் வந்து என்ன அப்படின்னா ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. ஏன்னா வந்து அந்த அடாப்டேஷனை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். அதனால மேபி இருந்திருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபெராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா சாரி இதுல வந்து 3-2-1 ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை பொறுத்தளவு நமக்கு வந்து டோட்டலா 2 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா அன்ரிசர்வ்க்கு 1, அதுக்கப்புறம் வந்து என்னது எஸ்சிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து சிவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 2, அந்த 2யுமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து அன்ரிசர்வ்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்தளவு சிவிலுக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா வேகன்சிஸ் டு பி இன்டிமேட்டட் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இன்டிமேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அதே தான் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு சிவிலுக்கு டோட்டல் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 4 வந்து என்ன அப்படின்னா அன்ரிசர்வ், அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 1, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா எஸ்சிக்கு வந்து என்ன அப்படின்னா 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இந்த இந்த இது டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும். சரியா? எதெல்லாம் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவு எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் பெர்மிசபிள் பியாண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு மேல 5 வருஷம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அதுலயே அன்ரிசர்வ்டு ஆர்
இடபிள்யூஎஸ்ஸா இருந்தாங்க அப்படின்னா 10 இயர்ஸ். இந்த பிடபிள்யூடிலே வந்து பெர்சன் வித் டிசபிலிட்டிலே ஓபிசியா இருந்தாங்க அப்படின்னா 13 இயர்ஸ். இதிலே எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா 15 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டர்ன்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பர்சனலை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா disability in operation during hospitalities with any foreign countries or in a disturbed area and released as a consequence thereof அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதுலேயே வந்து என்ன அப்படின்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ். இதுலேயே எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸ் வந்து என்ன அப்படின்னா அது வந்து வேரி ஆகக்கூடியதாக தான் இருக்கும். சரியா? எப்பயுமே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த வேரியேஷன்ஸுங்கிறது நமக்கு இருக்கும். சரியா? ஏன்னா வந்து இப்போ இந்த பிடபிள்யூடி பர்சன்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நார்மலுக்கு மத்த அந்த கேட்டகரி வைஸ் கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா அப்படியே கம்மியாகிட்டே வரும். கிராஜுவலாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவு எப்பயுமே. ஸோ அடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கும். பேப்பர் 1 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் இருக்கும். இதில் இந்த பார்ட் ஏங்கிறது தான் நமக்கு வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் இருக்கும். சரியா? பார்ட் பியில் வந்து நம்ம என்ன ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில்னா சிவில் இருக்கும். ஸோ இது 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். சரியா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து 2 ஹவர்ஸுக்கு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இன்கேஸ் யாராவது ஸ்கிரைப் வச்சு எழுதுனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது 2 ஹவர்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த பேப்பர் 2 பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்ஜினியரிங் அந்த நம்மளோட எந்த ரெஸ்பெக்டிவ் பேப்பரோ அதை பொறுத்து தான் இது வந்து இருக்கும். சரியா? ஏன்னா இது வந்து நமக்கு வந்து இதுல வந்து எந்தெந்த ஜென்ரல் டேர்ம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப நமக்கு பார்த்தோம்ல இங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல அந்த மாதிரி இதுல எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100, மேக்ஸிமம் மார்க் வந்து 300 அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது டைமிங்க பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா 2 ஹவர்ஸ் தான். வித் ஸ்கிரைபோட நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது 2 ஹவர்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைம் டியூரேஷன் வந்து நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இது ரிலவெண்டான டீடைல் சிலபஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இது ரிலவெண்டா நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.